நியூஸ் தமிழ் சேனல் 5ஆம் ஆண்டு அகவையில் அடியெடுத்து வைக்கிறது. அதை உழவர்கள் நாங்கள் பெருமையோடு கருதுகின்றோம், மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் காரணம், உழவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை உடனுக்குடன் என்பதை விட அதிவிரைவாக பொதுமக்களுக்கு, அரசுக்கு, உலகிற்கு தருகின்ற ஒரே தொலைக்காட்சியாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனை, நெல் கொள்முதல் விவசாயிகளுடைய பிரச்சனை, கனிமவள கொள்ளையில் இருக்கின்ற பிரச்சனை அனைத்தையும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு தீர்வு காண்கின்ற முழுமையான முன்முயற்சியில் இருக்கின்ற இந்த தொலைக்காட்சிக்கு உழவர்கள் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆதரவையும் தெரிவிக்கின்றோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று இந்த தொலைக்காட்சியினுடைய சேவை தொடர வேண்டும் என்று உழவர்கள் நாங்கள் விரும்புகின்றோம். சுவாமிமலை விமல்நாதன், செயலர், தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம். நான் காலேஜ் படித்த டைம்ல இருந்தே இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கேன், நியூஸ் தமிழ். இதில் அனைத்துமே கருத்துள்ள நியூஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பிடிக்கும் இந்த நியூஸ் சேனல் பார்க்குறதுக்கு. ஊடகங்களையும் பார்ப்பேன், டிவிலையும் பார்ப்பேன். நல்லாயிருக்கும், எல்லா நியூஸுமே கருத்துள்ளதாக தான் போடுவாங்க. இதோட 4 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு தொடங்கி. இதோட 5ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 5ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருக்கும் இந்த நியூஸ் தமிழ் சேனல் சிறப்பாக செயல்படுவதில் முன்னணியாக இருக்கிறது. நடுநிலையோடு சிறப்பாக செயல்படுது என்பதில் மாற்று கருத்தில்லை. நிறைய சேனல்கள் இருந்தாலும் இந்த நியூஸ் தமிழ் சேனல் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் நடுநிலையாக இருப்பதால் அனைவருக்கும் சமமான நியூஸ் அடிக்கடி வெளியிடுவதால் இது சிறப்பாக அனைவராலும் பாராட்டப்படுகிறது. இது நாங்களும் இங்கு பார்க்கக்கூடிய சேனல்கள் முதன்மையாக இந்த சேனலை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கு இதுபோல் சேவையை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எனது நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தொலைக்காட்சியின் 5ஆம் ஆண்டு துவக்க அளவில் அதில் பணிபுரிகின்ற தொலைக்காட்சி ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கின்றேன். இந்த தொலைக்காட்சி பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நியூஸ் தமிழ் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. நான் பல போராட்டங்கள் களத்தில் இருக்கும்போது இந்த செய்தி சேனலில் என்னுடைய நியூஸ் வரும்போது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த பிரச்சனையை செய்து முடிக்கின்றார்கள். நான் பல முறை கலெக்டரை சந்தித்து விவசாய பிரச்சனையை பேசும்போது இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் அதிகமாக என்னுடைய செய்தி சேனலில் வருகின்றது. என்னுடைய செய்திகள் இந்த சேனலை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் மூலை முடுகள் அத்தனை இடங்களில் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனை, மக்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் இந்த செய்திகளில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது அரசு கவனத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியுடைய இன்று 5ஆம் ஆண்டு துவக்க விழா. அதனால் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஊடகமானது செய்தி ஊடகத்தில் மிகவும் நடுநிலையாகவும் மக்களுக்கு தேவையான செய்திகளும் தினமும் ஒளிபரப்பிட்டு இருக்கு. அதனால் மக்கள் இந்த சேனலை பார்த்து நிறைய நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த சேனலுக்கு நன்றி. இந்த 5ஆம் ஆண்டு நியூஸ் தமிழ் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கிராமங்களிலும் அனைத்து உட்கிராமங்கள் அனைத்து இடங்களிலும் இன்றைக்கி மிகப்பெரிய மக்கள்கிட்ட போய் உடனடியாக சேரக்கூடிய இந்த நியூஸ் மிகப்பெரிய அளவில் இன்னும் வளர்ச்சி அடையணும். இன்னும் மேலும் மேலும் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் இன்னும் கடுமையாக உழைச்சி இன்னும் கிராமத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்குது இது எல்லாத்தையுமே மக்களுக்கு உடனடியாக எடுத்து கொடுக்குற இந்த ஒரு நியூஸ் நல்ல மக்கள் இடத்துல இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இதில் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கான அனைத்து நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, டெய்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி என்ன எதிர்பார்ப்புங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் அனைவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பார்க்க போனீங்கன்னா இதை இன்னும் விரிவாக்கம் செய்யணும்.
இன்னும் அவங்களுடைய குறைகளை தீர்த்து உடனடியாக மக்களுக்கு என்னையெல்லாம் தேவை என்று மற்ற யார் என்ன போடுறாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லாமல் நீங்கள் இரவும் பகலுமா உடனடியாக நானே பல தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கேன். உடனடியாக வந்து அந்த கோரிக்கையை எடுத்து விளம்பரம் செஞ்சு மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.